உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் தேங்க்ஸ் ரே. எதுக்கு? ஆதியை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அவன் என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டான். அவனுக்கு என்னதான் கெட்டது நடந்தாலும் அது அவனுக்குள்ளேயே வச்சுட்டு அவனையே தான் கஷ்டப்படுத்திக்கிறான். அவன் அப்படிதான்டே. அது மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்துறது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ இப்போ உன்னையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டே மாமா? என்ன சொன்ன இப்போ? புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். வேற ஏதோ சொன்ன. புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டேன் கூட என்ன சொன்ன? புரிஞ்சுக்கிட்டே மாமான்னு சொன்னேன். அடேங்கப்பா, இந்த வார்த்தை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஆதியவே நான் அண்ணான்னு ஏத்துக்கிட்டேன்னா உன்னை நான் மாமாவை ஏத்துக்க மாட்டேன்னா என்ன? இது பாரு, ஆதி கிட்ட சொன்னதுதான் நான் உன்கிட்டயே சொல்றேன். போதும்டா, நடந்தது எல்லாமே போதும். எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துடலாம். நமக்கு பொறுக்க போற பாப்பாவும் அவங்களுக்கு பொறுக்க போற பாப்பாவும் இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஃபங்க்ஷன்ல பாத்தியா நீ வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு? எல்லாருமே ரொம்ப பாசமா அன்பா அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கடா. என்கிட்ட மட்டும் இல்ல, அவங்கவங்க தனியாவே அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அத பார்த்து வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கணும், அதை விட்டு சும்மா எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம எல்லா தப்புக்கும் ஏதோ ஒரு சின்ன கோவம் தானே காரணமா இருக்கும். அந்த கோவத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கல்ல. இப்படி இதையும் நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் என்னோட கோவத்தை தான் தூக்கி போடணும்னு நினைச்சேன். தூக்கி போட்டுதான் ஆதிய போய் பார்த்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். நம்மளாம் இப்படியே இருந்துட்டோன்னு வையேன், வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்ல. கரெக்ட் தான். ஆனா சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. சூழ்நிலைங்கிறது நம்ம உருவாக்குறது தானே. ஒவ்வொரு சூழ்நிலையையும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணாலே போதும். மத்தபடி நடந்தது நடக்கிறது நடக்க போறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்ன ஏன் அப்படி பாத்துட்டு இருக்க? என் பொண்டாட்டி ஆண்டாள் தான் இதெல்லாம் பேசுறாளா இல்ல இந்த விட்டலாச்சாரியா படத்துல எல்லாம் ஆவிலாம் உள்ள பூருமே அந்த மாதிரி ஏதாவது ஆவி உனக்குள்ள பூந்துருச்சா என்ன? அவ நானு கிண்டல் பண்ணாத. இத நானா பேசலடா. உள்ள ஒரு குட்டி இருக்குல்ல, குட்டி பாப்பா பையன், அவன் தான் பேச வைக்கிறான். பொண்ணு பையன் தான், பேரு தர்மா, என் அப்பா பேரு. வாய திருப்பிடுவன் சரியா? இப்பதான் என்ன கோவப்படுத்த மாட்டேன்னு சொன்ன, இப்போ உங்க அப்பன் பேரை எழுத்தன்னு வச்சுக்க. இல்லடா, நம்ம வீட்டுலதான் ஆம்பளை புள்ளையே இல்லல, அதனால ஆம்பளை பையன் பிறந்தா என் அப்பா பேரு வைக்கலாம்ல. ஏன் எங்க அப்பா பேர் வைக்க கூடாதா? இல்லடா, உன் அப்பா பேரு வைக்கலாம். ஆனா உங்க வீட்டுல உன் தம்பி இருக்கான்ல, அவனுக்கு பாப்பா பிறந்துச்சுன்னா உங்க அப்பா பேரு வச்சுக்கோங்க. டீல் ஓகேவா? ஏய், திரும்ப மறுபடியும் எப்படி பாக்குற? இல்ல, இந்த பேச்சு இதுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சுன்னா நீ இப்படியா பேசியிருப்ப? இல்ல இல்ல, ஜங்கு ஜங்கன் சாமி ஆடி இருக்க மாட்டே நீ. இன்னைக்கு வேற மாதிரி பேசுறிய. அதான் அப்படியே அதிர்ச்சியில உட்காந்துருக்க. இங்க வாயேன், இங்க வாயேன். வாடா, இப்ப எதுக்கு சும்மா சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்க? நான் தான் இனிமே கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? என்னமோ போ, நீ இப்படி பேசினாலும் எனக்கு பிடிக்கல. நீ பழைய ஆண்டாள் மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் கிக்கு. இப்ப வேற இப்ப வேற யாரு கூட உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கு. எந்திரிச்சு போ, எந்திரிச்சு போடி. ஓ, நானே இல்லனாலும் நீ விட மாட்டேன். உனக்கு பழைய ஆண்டாள் தான் பாக்கணுமா? ஆமா. அங்க பாரு. எங்க பழைய ஆண்டாள் வேணுமா? பழைய ஆண்டாள், பழைய ஆண்டாள், பழைய ஆண்டாள் தானே. பாத்துக்கோ. இந்நேரத்துக்கு என்ன உள்ள சிரிப்பு சத்தம் கேக்குது? ஆஹா, ஆண்டாளை வச்சு தான் அத்தனையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆண்டாள் அவங்களோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அவ சிரிக்க கூடாது. ஷோ,
இவங்க சிரிப்பு சத்தத்தை கேட்டாலே காதுல சம்மட்டியை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. டேய் தர்மலிங்கம், இந்த வீட்டில் சிரிப்பு சத்தம்னு ஒன்று கேட்டா அதுவும் சிரிப்பு சத்தமாக தாண்டா இருக்கணும். வேற யாரும் சிரிக்கக்கூடாது. ஆஹா, சிரிக்கவும் விடக்கூடாது. சம்மந்தி, நீங்க கட்டில்ல தூங்குங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். என்ன சம்பந்தி, அதான் இடம் இருக்குல்ல, 2 பேரும் இங்கேயே படுத்துக்கலாம். இன்னைக்கு அழகரப்பா வருவார்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எல்லாம் ஆதிக்கு தான் நன்றி சொல்லணும். சம்மந்தி, இந்த நெக்லஸ் எத்தனை சவரம் வரும்? ஒரு 2-2.5 வரும்னு நினைக்கிறேன். ஓ, நல்ல அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? நான் எங்க வாங்கினேன், அழகரப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. பிடிச்சிருந்தா நீங்களும் போட்டு பாருங்களேன். ஐயோ இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். சும்மா போட்டு பாருங்க சம்பந்தி. சரி, நான் போட்டு போட்டு பாக்குறேன். பாருங்க. நல்லா இருக்கா சம்மந்தி? என்னை விட உங்களுக்கு தான் நல்லா எடுப்பா இருக்கு. சும்மா இருங்க சம்மந்தி. இந்தாங்க. சரிங்க சம்மந்தி, நம்ம தூங்கலாம். காலையில நிறைய வேலை இருக்கு. சம்பந்தி, நகையெல்லாம் எங்க வைக்கிறது? தோ அந்த டேபிள்ல வைங்க. ஆ, இங்கயா? நம்ம வீடு தானே, யார் எடுக்க போறா? வைங்க. சரி. என்ன ஆதி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இல்ல ஆதி, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன். எப்படி ஆதி உங்களால இப்படி ஒரு முடிவெடுக்க முடிஞ்சது? மூளையில இருக்கிற பாரதியோட நினைவுகளை அழிச்சிட்டா போதுமா? இதயத்தில் இருக்கிற அவளோட நினைப்பை என்ன பண்ணுவீங்க? உடம்பால நான் இங்க இல்லைனாலும் உங்களுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிற இதயத்தால நான் இங்க தான் இருந்துட்டு இருந்தேன். நான் வேற, நீங்க வேற இல்லைன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ணீங்க ஆதி? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.